கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு கனமும் ஸ்தோத்திரமும் துதியும் உண்டாவதாகும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஜெபம் என்று சொல்லுவது அது பிரிக்க முடியாத ஒரு அம்சம். ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக ஒருவன் இருப்பானால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஜெபம் இல்லாமல் இருக்க முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரங்களிலே ஒன்று ஜெபம். ஜெபத்தை குறித்த போதனைகள் வேதம் முழுவதும் நிறைந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நாம் கடந்து போய்கொண்டிருக்கிற காலகட்டம், இந்த கொரோனா காலகட்டம் நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் யாரும் மறுக்கவே முடியாது. இதை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. சாலமோன் ஒரு ஆலயத்தை அவன் கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணின பொழுது அவனும் அவனோடு கூட்டமாய் இருந்த அந்த திரளான இஸ்ரவேல் ஜனமும் 7 நாள் அளவும் அவர்கள் பண்டிகையை ஆசரித்து 8ஆம் நாளை விசேஷமான ஆசரிப்பு நாளாய் கொண்டாடினார். இந்த பண்டிகைகள் எல்லாம் முடிந்த பின்பதாக அன்று இரவிலே தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமானார். அவனுக்கு சில காரியங்களை தரிசனத்திலே அவர் சொன்னார். அதிலே முக்கியமானது ஒன்று 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்களிலே நாம் படிக்க முடியும். அது ஜெபத்தை குறித்த வார்த்தை. நான் மழை இல்லாமல் வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்துக்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த வசனங்களை இப்படி நாம் பார்க்கும் பொழுது ஒரு தேசத்தினுடைய சேமம் அதை ஆளுகிற அரசாங்கத்திடமோ அல்லது அங்கே இருக்கிற அதிகாரிகளிடத்திலோ இல்லை. அது யாரிடத்திலே இருக்கிறது என்று நாம் பார்ப்போமானால் கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனங்களுடைய கையிலே தான் இருக்கிறது. அந்த கர்த்தருடைய ஜனங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன? தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என்று பார்க்கும். நாம் எல்லோருமே ஜெபம் செய்கிறவர்கள் என்றாலும் கூட ஜெபத்துக்குள்ளே இருக்க வேண்டிய சில அடிப்படையான காரியங்களை குறித்து தான் இன்றைக்கு காலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். இன்று பல இடங்களிலும் நாம் காண்கிற ஜெபங்களை கவனித்து பார்த்தால் there are a lot of gimmicks but no basics. பலவிதமான காரியங்கள் அங்கே இருக்கிறதே தவிர வேதம் சொல்லுகிற அடிப்படையான காரியங்கள் அதிலே இருக்கிறதா என்பதை நாம் ஆராய வேண்டியதாக இருக்கு. நாம் வாசித்த இந்த வேத பகுதியாகிய தானியேல் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்கள் அது ஜெபத்திலே காணப்பட வேண்டிய அடிப்படைகளை குறித்து சொல்லுகிறது. இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு விக்டோரியஸ் பிரேயர், ஒரு வெற்றி உள்ள ஜெபம். ஒரு வெற்றி உள்ள ஜெபத்துக்குள்ளே என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை நாம் அறிவோமானால் நாமும் கர்த்தருடைய பிள்ளைகளாக ஒரு வெற்றி உள்ள ஜெபத்தை நாம் செய்ய முடியும். முதலாவது 1ஆம் 2ஆம் வசனங்களிலே கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேருவின் புத்திரனாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற முதலாவது வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடைய சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். முதலாவது இந்த இடத்துல நாம் பார்க்கிறது என்ன? ஒரு ஜெபத்திற்கான ஆதாரம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை ஆதாரமாய் கொண்ட ஜெபம். ரிசோர்சிங் இன் த வேர்ட் ஆஃப் காட். இந்த தானியேல் தேவனுடைய கிருபையினாலே அந்த ராஜ்யத்திலே மேல் நிலைக்கு உயர்த்தப்பட்டு ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு அந்தஸ்திலே அவன் வைத்தாலும் அவனுக்கு ராஜ்யத்தின் காரியங்களில் பல காரியங்களை செய்கிற பல வேலைகள் இருந்தாலும் அவன் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். ஆண்டவருடைய காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருந்த கர்த்தருடைய வார்த்தையை அவன் வாசித்தான். அவன் சொல்லுகிறான், எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லி இருந்த அந்த வார்த்தைகளை அவன் வாசித்து அறிந்து கொண்டான். இந்த தானியேலுடைய ஜெபத்தினுடைய முதலாவது பகுதியிலேயே அவன் தேவனுடைய வார்த்தை மேலே அவன் முழுவதும் நம்பியிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். எரேமியா 29ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனத்திலே பபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு
நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை தான் இந்த ஜெபத்திற்கு ஆதாரமான ஒரு வார்த்தையாக அந்த தாவீதுக்கு இருந்தது. இன்னும் நீங்கள் படிப்பில்லானால் எரேமியா 25 அதிகாரம் 11 12 வசனத்திலும் கூட இந்த 70 வருஷம் நிறைவேறின பின்பு என்று ஆண்டவராகிய தேவன் எரேமியாவை கொண்டு சொன்னதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய ஜெபத்திற்கான முதலாவது ஆதாரம் என்ன? கர்த்தருடைய வேத வசனம். அதனால தான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 28 அதிகாரத்துடைய 9 வசனத்திலே ஜெபத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கவுடைய ஜெபம் அருவருப்பானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 4 அதிகாரத்திலே இந்த பேதுருவும் யோவானும் ஆலோசனை சங்கத்துக்கு அழைக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் பேசக்கூடாது என்று ஒரு கடுமையான கட்டளை அவர்களுக்கு சொல்லப்பட்டு அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் தங்களை சார்ந்த விடத்திலே வந்து இந்த ஆலோசனை சங்கத்திலே இருந்த பரிசேயரும் வேத பாரகரும் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து பேசக்கூடாது என்று எங்களுக்கு ஒரு கடுமையான கட்டுப்பாட்டை விதித்திருக்கிறார் என்ற காரியத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். இதை அவர்கள் கேட்ட பொழுது அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஜெபத்தை செய்ததை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4 அதிகாரம் 24 26 வரை வாசிக்கிறோம். அந்த ஜெபத்தை கவனிப்பில்லானால் அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, பூமியையும் சமுத்திரத்தையும் அவை உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பான் ஏன் என்றும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினாள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினாலே உரைத்தீர் என்று சொல்லி அவர்கள் ஜெபம் பண்ணினார். அவர்கள் சொல்லி ஜெபம் பண்ண அந்த வார்த்தைகள் எங்கே இருக்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 2 அதிகாரம் 1 2 வசனங்களை அவர்கள் மேற்கோள் காட்டி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியினுடைய ராஜாக்கள் எழுந்து நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. அந்த ஜெபத்தை செய்த அந்த தேவ மனிதர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நன்றாய் அறிந்திருந்தார். நீங்கள் திரும்பவும் இந்த தானியேல் 9 அதிகாரம் 11 வசனத்தையும் 13 வசனங்களையும் நீங்கள் படிப்பீர்களானால் தேவனுடைய தாசனாகிய மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி, மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி என்று சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் என்ன எழுதி இருக்கிறது என்பதை தானியேல் நன்கு அறிந்திருந்தபடியினாலே தான் இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிற வேளையிலே அந்த வார்த்தைகளை அவன் சொல்லி அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். நெகேமியாவுடைய ஜெபம் நெகேமியாவுடைய 1 அதிகாரத்திலே இருக்கிறது. அந்த 1 அதிகாரத்திலே நெகேமியா கூட இந்த வார்த்தைகளை சொன்னதை நீங்கள் படிக்க முடியும். நெகேமியா 1 அதிகாரம் 8 9 வசனங்களை பார்க்கிற பொழுது, நீங்கள் கட்டளைகளை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களில் தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரங்களில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட காரியங்களை நினைத்துக் கொள்ளும், வார்த்தையை நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லி நெகேமியா ஜெபம் பண்ணுகிறான். வேதத்தினுடைய அறிவை பெற்றவர்களாக, வேதத்தை ஆதாரமாய் கொண்டதாக அவர்கள் ஜெபித்ததை நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவன் மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை இந்த நெகேமியா எப்படி அறிந்திருந்தார்? அந்த வார்த்தைகளை அவர் வாசித்ததனாலே அறிந்திருந்தார். இன்னைக்கு ஜெபத்துக்கு ஆதாரமாக இருக்க வேண்டியது என்ன? கர்த்தருடைய வார்த்தையாகிய வேத வசனம். You should resource yourself in the word of God. நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தையை ஆதாரமாக கொண்டு நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அதுதான் முதலாவது அடிப்படை. ஆண்டவராகிய இயேசு யோவான் 15 அதிகாரத்துடைய 7 வசனத்திலே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னார். அருமையான தேவ ஜனமே, நாம் ஜெபத்திற்கு வேத வசனத்தை ஆதாரமாக கொண்டு ஜெபிக்க வேண்டியது முதலாவது அடிப்படை என்பதை கவனிங்க. இரண்டாவதாக நாம் கவனிக்கிறது என்ன? 3 வசனத்தையும் 4 வசனத்துடைய முதல் பகுதியை பாருங்கள்.
நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி என்று எழுதப்பட்டிருக்கு. முகத்தை நேராக்கி என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து என்று அர்த்தம். இந்த ஜெபத்துக்கு தேவையான ஒரு வெற்றி உள்ள ஜெபத்துக்கு தேவையான இரண்டாவது காரியம் ரிமைனிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருத்தல். இந்த தானியேல் 70 வருஷங்களின் முடிவிலே சிறையிருப்பை கர்த்தர் திருப்பப் போகிறார் என்ற செய்தியை எரேமியாவினுடைய புஸ்தகத்தை படித்து அறிந்து கொண்டதற்கு பின்பு 70 வருஷத்துக்கு பின்பாக ஒரு விடுதலை வரப்போகிறது என்று எழும்பி குதித்து கொண்டு இருக்கவில்லை. உடனடியாக அவர் செய்த காரியம் என்ன? அவன் தேவனுடைய சமூகத்திலே போய் அமர்ந்தான் என்று பார்க்க. நான் கர்த்தரை நோக்கி என்னுடைய முகத்தை அவருக்கு நேராக்கினேன் என்று சொல்வதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? அன்டிவைடட் அட்டென்ஷன், எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கு. தானியேல் இந்த ஜெபங்களை செய்வது அவனுக்கு புதிதான ஒரு காரியம் அல்ல. இதே தானியேல் 6வது அதிகாரத்துக்கு நாம் வருகிற பொழுது ராஜாவாலே ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அந்த கட்டளை என்ன? 30 நாள் வரையிலே ராஜாவை தவிர எந்த தேவனையும் எந்த மனுஷனையும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்தும் அவர்கள் விண்ணப்பம் பண்ணினால் அவர்கள் சிங்கத்தின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டு அந்த கட்டளைக்கு ராஜா கையெழுத்தும் வைத்து விட்டான். அப்பொழுது தானியேல் செய்தது என்ன? தானியேல் 6ஆம் அதிகாரத்துடைய 10ஆம் வசனத்திலே தானியோலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று படிக்கும். அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுக்கு முன்பாக அமர்கிற ஒரு பழக்கம் இல்லாத ஜெபம், அவசர கதியில் செய்கிற ஜெபங்கள் தான் இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் நிறைந்திருக்கு. சாப்பாட்டுக்கு முன்னாடி ஆத்திரம் தோத்திரம் ஆமேன் என்று சொல்லுகிற ஜெபங்கள், ஏதோ ஒரு ஜெபம். இன்றைக்கு அநேக நேரம், இன்றைக்கு நமக்கு பல நேரங்கள் கிடைக்கிறது. ஆனால் தேவ சமூகத்திலே அமர்கிற நேரம் என்று நாம் உட்கொண்டிருக்கிறோமா? இந்த தாவீது ராஜா கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். அது நல்ல விருப்பம் அவனுடைய இருதயத்திலே வருகிறது. ஆனால் கர்த்தர் நாத்தான் என்ற தீர்க்கதரிசியை அனுப்பி, நீ இல்லப்பா, உன்னுடைய கற்பப்பிறப்பாய் இருக்க போகிற குமாரனாகிய சாலமோன் தான் அந்த ஆலயத்தை கட்டுவான் என்ற செய்தியை அவனுக்கு சொல்லுகிறார். அந்த செய்தியை கேட்டவுடனே இந்த தாவீது என்ன செய்தான் என்று 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18 20 வரை உள்ள வசனங்களை நாம் படிப்போமானால், அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறையாக சொன்னீரே. தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவராகிய நீர் உமது அடியானை அறிவீர் என்று சொன்னான். ஒரு செய்தியை கேட்கிறான், தேவனுடைய சமூகத்திலே போய் இருக்கிறான். எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்க அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது. இந்த ரப்சாகி அந்த செய்தியை அனுப்புகிறான். அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு தேவனுடைய ஆலயத்திலே போய் அந்த நிருபத்தை அவன் விரித்து வைத்தான் என்று பார்க்க, யோசபாத் ராஜாவுடைய காலத்திலே எதிரிட்டு வந்தார்கள். அந்த யோசபாத் ராஜா செய்தது என்ன? திரளான ஜனங்கள் எதிர்த்து வந்தார்கள், அம்மோனியர் எதிர்த்து வந்தார்கள், பல கூட்டத்தார் ஜனம் அங்கே வந்தார்கள். இந்த ஏராளமான கூட்டத்தார் வந்த பொழுது இந்த யோசபாத் ராஜா செய்தது என்ன? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களிலே, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை குறிவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேடும்படி வந்தார்கள் என்று பார்க்க, தேவனுடைய சமூகத்திலே பார்க்க, இந்த நாட்களிலே ஜெபத்திற்காக இங்கும் அங்கும் அலைகிற ஒரு கூட்டத்தாரை பார்க்கிறோமே தவிர தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற கூட்டத்தாரை காண முடியவில்லை.
ஒரு வெற்றி உள்ள ஜெபம் தேவையானால் நாம் ரிமைனிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சமூகத்திலே அமருகிற பழக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது காரியத்தை கவனிப்பீர்களானால் 4ஆம் வசனத்திலே, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து என்று வாசிக்கிறோம். தானியேல் தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் என்னென்ன பாவங்களை செய்தாரோ அந்த பாவங்களை எல்லாம் தேவனுக்கு முன்பாக மறக்காமல் அறிக்கை செய்ததை இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஒரு வெற்றியுள்ள ஜெபத்துக்கு மூன்றாவது என்ன தேவை? கர்த்தருக்கு விரோதமாய் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்துதல் தேவை. Repenting for the sins committed against God. இந்த பாடம் முழுவதுமே நீங்கள் படித்துக்கொண்டு வருகிற பொழுது 5ஆம் வசனத்தை பாருங்கள். நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். 6ஆம் வசனத்திலே, உம்முடைய நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்துடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகள் உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமல் போனோம். 8ஆம் வசனத்திலே, ஆண்டவரே உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். 9ஆம் வசனத்திலே, அவருக்கு விரோதமாய் நாங்கள் கலகம் பண்ணினோம், அவருடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமல் போனோம். 11ஆம் வசனத்திலே, அவருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். 13ஆம் வசனத்திலே, இந்த நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது, ஆனாலும் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை. 15ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியிலே, எங்கள் தேவனாகிய ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கமாய் நடந்து. 20ஆம் வசனத்திலே, இப்படி சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என்று வாசிக்கிறோம். ஒரு வெற்றி உள்ள ஜெபத்திற்கு மூன்றாவது என்ன தேவை? நம்முடைய பாவங்களை மறக்காமல் அறிக்கையிட்டு மனம் வருந்துகிற குணம் தேவை. அருமையான தேவ ஜனமே, இந்த நாட்களில் பாவ அறிக்கையே இல்லாத ஒரு ஜெபத்தை பார்க்கும். பரிசுத்தராகவே வந்து பரிசுத்தராகவே நாம் திரும்பி போகவில்லை. இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறோம், 6 நாள் இந்த உலகத்தில் இருந்துட்டு வருகிறோம். பலவிதமான பாவங்களும் பலவிதமான இச்சைகளும் பலவிதமான தீங்கான சிந்தனைகளும் நம்முடைய இருதயத்திலே வந்திருக்கு. இப்பொழுது தேவனுடைய சமூகத்துக்கு வருகிற வேளையிலே இந்த தேவ சமூகத்திலே உண்மையான மெய்யான நீதி உள்ள பாவங்களை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாகிய தேவனுக்கு முன்பாக நிற்க நாம் அருகதை அற்றவர்கள் என்ற உணர்வு நமக்குள்ளே இருக்குமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? நெகேமியா தன்னுடைய ஜெபத்திலே சொல்கிறார். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துடைய 2ஆம் பகுதியிலும் 7ஆம் வசனத்திலும், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம், நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு ஒரு உவமையை சொல்லுகிறார். பரிசேயனை குறித்தும் ஆயக்காரனை குறித்து ஒரு உவமையை சொல்லுகிறார். லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே அந்த ஆயக்காரனை ஆண்டவராகிய தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார் என்று சொல்வதற்கு முன்பாக அந்த ஜெபம் எப்படி இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 18ஆம் அதிகாரத்துடைய 13ஆம் வசனத்திலே, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுகிறார். தாவீது அந்த பத்சேபாளிடத்திலே அவன் பாவத்தை பண்ணுகிறான். அந்த பாவத்தை பண்ணின பின்பதாக சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 3ஆம் 4ஆம் வசனத்திலே, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது, தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன், நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீ நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் என்று அவன் சொல்கிறான். நம்முடைய ஜெபத்திலே பாவ அறிக்கைக்கு ஒரு முக்கிய இடம் இருக்கிறது.
நம்முடைய பாவங்களை உணர்ந்தவர்களாக மனம் வருந்தி அதை அறிக்கை செய்யாமல் நாம் ஜெபம் பண்ணுகிறதுனாலே தேவனிடத்திலிருந்து எந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறதில்லை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துடைய 13ஆம் வசனத்திலே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுவதற்கு தேவன் இரக்கத்தை கொடுக்கிறார் என்று வாசிக்கிறோம். யோவான் தன்னுடைய நிருபத்தை எழுதின பொழுது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை வசனங்களிலே, நமக்குள்ளே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர் என்று எழுதுகிறார். அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஒரு வெற்றி உள்ள ஜெபத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அந்த ஜெபத்துக்குள்ள பாவ அறிக்கை இருக்கிறதா என்பதை கவனிங்கள். 4ஆவதாக 7ஆம் வசனத்தை கவனிப்பீர்களானால், ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது, உமக்கு விரோதமாய் செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலுமாகிய நாங்கள் இந்நாளில் இருக்கபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது. 14ஆம் வசனம், ஆதலால் கர்த்தர் கவனமாக இருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகளில் எல்லாம் நீதி உள்ளவர், நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனோம். திரும்ப 16ஆம் வசனத்திலே, ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படியே என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க. ஜெபத்திலே காணப்பட வேண்டிய 4வது காரியம் என்ன? ரிமெம்பரிங் த ஜஸ்டிஸ் ஆஃப் காட். தேவனுடைய நீதியை நினைக்க வேண்டும். பிரியமான தேவ ஜனமே, எங்களுடைய பிதாக்களினாலே அவர்கள் செய்த அக்கிரமங்களினாலே இந்த காரியம் வந்தது என்று அவர்கள் சொன்னது மாத்திரமல்ல, அந்த காரியத்தை தேவன் நீதியின்படி செய்தார் என்று தானியேல் அறிக்கையிடுகிறார். இன்றைக்கு இந்த கொரோனா பரவல் குறித்து தேவனை கேள்வி கேட்கிறவர்கள் உண்டு. தேவன் எப்படி இதை அனுமதிக்கலாம் என்று கேட்கிறவர்கள் உண்டு. அவருடைய பிரச்சனை என்னவென்று கேட்டால், அவர்கள் தேவனுடைய நீதியை அறியவில்லை. இந்த தானியேல் யார்? தேவனுடைய நீதியை அறிந்த மனுஷன். அதனாலே தான் இந்த காரியங்கள் எல்லாம் தங்கள் மேல் வந்தது தேவனுடைய நீதி என்று அவன் அறிக்கையிடுகிறான். உமக்கு விரோதமாய் செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலே சமீபத்துக்கும் தூரமான எல்லா தேசங்களுக்கும் துரத்தப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அப்படி துரத்தப்படுவீர்கள் என்று நீர் முன்னே சொன்னதை நாங்கள் செய்யாததினாலே நீதி உள்ள தேவன் எங்களை துரத்தினீர். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம். இந்த வெட்கம் ஏன் வந்தது? உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் செய்யாதனாலே இன்றைக்கு வெட்கப்பட்டு நிற்கிறோம். உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணையாக்கினையும் எங்கள் மேல் சொரியப்பட்டது. ஏன் வந்தது? கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின்படி நடக்காததினாலே வந்தது. நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய முகத்தை நோக்கி நாங்கள் கெஞ்சினதில்லை. அதனால் விளைவு என்ன? கர்த்தர் கவனமாக இருந்து நீர் சொன்னபடியே உம்முடைய தீங்கை எங்கள் மேல் வரவில்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் நீதி உள்ள தேவன், அவர் நீதி செய்கிற தேவன். இந்த நாளில் தேவன் நமக்கு நீதி செய்கிறார் என்பதை நாம் தைரியமாக அறிக்கையிட்டு ஜெபம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கும். தாவீதுடைய நாட்களிலே 3 வருஷம், அதாவது ஒரு பஞ்சம் உண்டாகிறது. அந்த பஞ்சம் 3 வருஷம் ஓயாத பஞ்சமாக இருந்தது. அப்போது தாவீது ஏன் இந்த பஞ்சம் வந்தது என்று கர்த்தரிடத்திலே அவன் விசாரிக்கிறான். நீங்கள் 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால், தாவீதின் நாட்களிலே 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்திலே விசாரிக்கிறான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியனாகி அவருடைய வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்று தேவன் சொன்னார். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தரை கேள்வி கேட்கிற நாம் தேவனுடைய நீதியின்படி நடந்திருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க.
தேசத்திலே நன்மையே உண்டாக வேண்டுமானால் தேவன் ஒரு நிபந்தனையை வைத்தார். நீங்கள் லேவியருடைய புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால் 40 42 வசனங்களிலே மிக எச்சரிக்கையான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கை இடுகிறதும் அன்றி அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து அவருடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால், 42ஆம் வசனம், நான் யாக்கோடே பண்ணின என்னுடைய உடன்படிக்கையும் ஈசாக்கோடே பண்ணின என்னுடைய உடன்படிக்கையும் ஆபிரகாமோடே பண்ணின என்னுடைய உடன்படிக்கையை நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். இந்த தேசத்துக்கு சேமம் வேணுமா? கர்த்தருடைய நீதியை அறிந்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும். 5ஆவதாக 10ஆம் வசனம் 18ஆம் வசனங்களிலே, ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்திலே இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. 18ஆம் வசனத்திலே, என் தேவனே உம்முடைய செவியை சாய்த்து கேளும், உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களை உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்க நகரத்தையும் பார்த்தலும், நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். 5ஆவதாக ரெகக்னைஸ் த mercy of God. தேவனுடைய இரக்கங்களை உணருங்கள். ஜெபத்திலே தானியேல் பாவம் செய்ததாக நம்ம பார்க்க முடியாது. அவன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தீர்மானித்து வாழ்ந்து வருகிற ஒரு மனிதன். அவன் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று ஆரம்ப முதலே நினைத்து கொண்டு வாழ்ந்து வருகிற ஒரு மனிதன். ஆனால் அவன் தன்னுடைய சுய நீதியை அல்ல, தேவனுடைய நீதியை மாத்திரமே அவன் நம்பினான். அதனாலே தான் அவன் கர்த்தருடைய இரக்கங்களை நினைத்த போது சொன்னான், நாங்கள் எங்களுடைய நீதிகளை அல்ல உம்முடைய இரக்கத்தை நம்பியே நாங்கள் விண்ணப்பங்களை செலுத்துகிறோம். நம்முடைய நீதியை நம்பி தேவ சமூகத்தில் வந்து நம்ம ஜெபம் பண்ண முடியாது. அன்றைக்கு அந்த பரிசேயனுடைய ஜெபத்திலே அவன் அதைத்தான் செய்தான். லூக்கா 18ஆம் அதிகாரம் 11 12 வரை வசனங்களிலே, பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்திலே 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தெல்லாம் தசோபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான் என்று பார்க்கிறேன். ஆனால் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கவே இல்லை என்று பார்க்கிறேன். தேவனுடைய இரக்கத்தை நம்பாமல் தன்னுடைய நீதியை நம்பி ஜெபிக்கிறதுனால எந்த ஜெபமும் கேட்கப்பட போறதே இல்லை. அருமையான தேவ ஜனமே, தேவன் இரக்கம் உள்ளவர். சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 37 38ஆம் வசனங்களிலே, அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை, அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கம் உள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார் என்று வாசிக்கிறோம். தாவீதிடத்திலே வந்து தேவன் உனக்கு 3 காரியங்களை சொல்லுகிறார். எந்த அழிவை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்று கேட்ட பொழுது தீர்க்கதரிசிக்கு தாவீது சொன்னான், 2 சாமுவேல் 24:14, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று சொன்னான். நாம் ஜெபத்துக்கு 5ஆவதாக கர்த்தருடைய இரக்கத்தை உணர வேண்டும். 6வது காரியத்தை 19ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும். ரிக்வெஸ்டிங் ஃபார் த forgiveness of God. கர்த்தருடைய மன்னிப்பை கோரி பெற வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம ஜெபத்தில் என்ன கேட்கிறோம்? இந்த தானியேல் சொல்கிறார், ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும் என்று ஆண்டவரிடத்தில் கெஞ்சி பிரார்த்திக்கிறத பார்க்கணும். இந்த பொன் கன்றுக்குட்டியை இஸ்ரவேல் ஜனங்கள் உட்கார்ந்து உண்டாக்கி தொழுது கொண்டு ஆராதித்த வேளையில் தேவனாகிய கர்த்தர் அவர்களை அழிக்க சித்தம் கொள்கிறார். அப்பொழுது மோசே தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று சொல்லி பார்க்க, அவருடைய மன்னிக்கும்படி கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று பார்க்க. அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு தேவனுடைய மன்னிப்புக்காக நாம் கெஞ்ச வேண்டியது அவசியம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்திலே,
உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியையும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியையும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றேன். அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் என்று சொன்னார். தேவனுடைய மன்னிப்பை கெஞ்சி நாம் பெற வேண்டும். இந்த மன்னிப்பை எப்படி பெறுறோம் தெரியுமா? ஆண்டவரே மன்னியும் அல்ல, அந்த மன்னிப்புக்காக நாம் கெஞ்ச வேண்டும். கடைசியாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க வருகிற பொழுது இந்த வெற்றியுள்ள ஜெபத்துக்கு 7வது நமக்கு இருக்க வேண்டியது என்ன? 17ஆம் வசனம். இப்பொழுதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவர் நிமித்தம் உம்முடைய முகத்தை பிரகாசிக்கப்படும். 7வது, ரிலையிங் ஆன் த ரெஸ்டரேஷன் பவர் ஆஃப் காட். தேவனுடைய புதிதாக்கும் வல்லமையை சார்ந்து அவன் ஜபிக்கிறான். 15ஆம் வசனத்தை பாருங்க. இப்போதும் உமது ஜனத்தை பலத்த கையினாலே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி. எகிப்து தேசத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனத்துடைய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக இருக்கிற, அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். தேவன் அந்த வாழ்க்கையை மாற்றி போட்டு அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை கொடுத்தார். அந்த மாறுதலை தேவன் உண்டாக்கினார். அந்த மாறுதலை தேவன் இப்பொழுதும் உண்டாக்க வேண்டும் என்று அவன் ஜெபிக்கிறான். ஏசாயா 51:3 இந்த தேவன் யார்? கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அதன் பாழான ஸ்தலங்களை தேறுதல் அடைய செய்வார். அவர் வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும் அவாந்திர வெளியைப் போலவும் கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதிலே உண்டாகியிருக்கும் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, எதை நம்பி நாம் ஜெபிக்கிறோம்? இந்த தேவன் மாறுதலாய் முடிய பண்ண வல்லமை உள்ள தேவன். ஒரு ஜெபத்துக்குள்ளே இருக்கிற 7 காரியங்களை நாம் தியானித்தோம். கர்த்தருடைய வார்த்தையை ஆதாரமாய் கொள்ளுதல், கர்த்தருடைய சமூகத்திலே அமர்தல், கர்த்தருக்கு விரோதமாய் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்துதல், கர்த்தருடைய நீதியை நினைத்தல், அவருடைய இரக்கத்தை உணர்தல், கர்த்தருடைய மன்னிப்பை கோருதல், கர்த்தருடைய புதிதாக்கும் வல்லமையை நம்புதல். ஒரு வெற்றியுள்ள ஜெபம் என்று இந்த ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். காரணம், அந்த ஜெபம் முடிந்த பின்பு பரலோகம் அந்த செய்தியை கேட்டது, அந்த ஜெபத்தை கேட்டது என்ற செய்தியை அனுப்பினது. இந்த நாளில் நம்முடைய ஜெபங்களும் வெற்றியுள்ள ஜெபங்களாய் மாற வேண்டுமானால் இந்த 7 காரியங்களையும் நம்முடைய ஜெபங்களுக்குள்ளே கொண்டு வருவோம். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, தானியேலுடைய ஜெபத்திலிருந்து நாங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்து இந்த நாளில் ஒரு வெற்றியுள்ள ஜெபத்தை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்கிற தேவன் இந்த வெற்றியுள்ள ஜெபத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.